குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 5th லெசனோட ரெண்டாவது பார்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அன்னைக்கு பார்த்தோம். இப்போ 5ஆம் பாடத்தில் 2ஆம் பாகம் பண அளவு கோட்பாடுகள். பண அளவு கோட்பாடுன்னா குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி. குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. பண அளவு கோட்பாடு பணத்தோட அளவுக்கும் பணத்தின் மதிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்லுது. இதை வந்து 2 அப்ரோச்சஸ், ஃபிஷர்ன்றவர் அவரோட இது ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சும் கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச்சும் இதில் வருது. ஃபர்ஸ்ட் ஃபிஷரோட பண அளவு கோட்பாடு. ஃபிஷர்ன்றவர் இவர் வந்து 1588ஆம் ஆண்டு பண அளவு கோட்பாடு என்பது மிக பழமையான கோட்பாடு. இது 1588ஆம் ஆண்டு டாவன் ஷட்டி என்ற இத்தாலிய பொருளியல் அறிஞரால் முன்மொழியப்பட்டது. அப்புறம் நவீன வடிவத்தில் உருவாக்கிய புகழ் முழுதும் பணத்தின் வாங்கும் சக்தின நூலை எழுதிய அமெரிக்க பொருளியல் அறிஞரான இர்விங் ஃபிஷரை சாரும். அப்பனா இந்த இதை வந்து முதல்ல கொடுத்தவர் வேற ஒருத்தர், டாவன் ஷட்டி. அடுத்து இதை வந்து இதை ஃபுல்லாக இதோட ஃபேம் எல்லாமே யாருக்குன்னா அது அமெரிக்கன் அந்த அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் இர்விங் ஃபிஷர் தான். American economist Irving Fisher, who published his book The Purchasing Power of Money in 1911. He gave it a quantitative form in terms of his famous equation of exchange. General form of equation. இந்த ஈக்குவேஷனை சொல்லும்போது சமன்பாட்டை அவர் எப்படி சொல்லியிருக்காரு? mv is equal to pt. இல்லை mனா மணி, vனா velocity of money, pனா price level, tனா volume of transaction. எம்ன்றது மொத்த பண அளவு, வின்றது பணத்தின் சுழற்சி வேகம், பின்றது பொது விலை, பிரைஸ்ன்றோம்ல பொது விலை மட்டம், டீன்றது வாணிபத்தின் அளவு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஃபிஷர் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட கால அளவில் மொத்த பண அளிப்பு என்பது நாட்டில் வாங்க விற்கப்படும் பொருட்கள் மற்றும் பணிகளின் அளவின் பண மதிப்பிற்கு சமமாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. MB is equal to PT, supply of money is equal to demand for money. இவரோட equation அதுதான். அடுத்து this equation refer to as cash transaction equation. அடுத்து இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த சமன்பாடு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடுன்னு இதை அழைக்கிறோம். இப்போ மேற் சொன்ன சமன்பாட்டினை இதை இப்படி நம்ம எழுதலாம். P is equal to MB is equal to PT. It is expressed as P is equal to MV divided by T. அதுக்கு என்ன மீனிங் பாருங்க. that the quantity of money determines the price level and the price level in its turn varies directly with the quantity of money provided B and T மற்றதுல remain constant. The above equation considers only currency money, but in modern economy banks demand deposits or credit money and its velocity play a vital part in business. இப்போ இதுல வந்து இந்த சொன்ன சமன்பாட்டினை P is equal to MVTன்னு நம்ம மாற்றி எழுதலாம். அது என்ன குறிக்குதுன்னா இது வந்து மாற்றி அமைக்கும் போது பண சுழற்சி வேகமும் வாணிபத்தின் அளவும் மாறாதிருக்கும். அப்ப பொது விலை மட்டத்தையும் பணத்தின் மதிப்பையும் இது வந்து நிர்ணயிக்குது. இந்த மேற்சொன்ன சமன்பாடு வந்து காகித பணத்தை மட்டும்தான் கணக்கில் எழுத்துக்கொள்ளுது. இந்த காகித பணத்தோட என்னென்ன பாருங்க, அதோட கேட்பு வைப்புகள், கடன், பணம் மற்றும் அளவுகளின் சுழற்சி வேகம் இதெல்லாமே முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சமன்பாட்டினை இப்படி இந்த மாதிரி எழுதலாம். PT is equal to MV plus M dash V dash. அடுத்தது P is equal to MV plus M1 கூட சொல்லலாம். M dash M1 இல்ல M1 V1 divided by T. அப்ப இதுல நம்ம என்ன மேற்கொண்ட விரிவாக்கப்பட்ட சமன்பாட்டில் பொது விலை மட்டமானது Pன்னு சொல்றோம், காகித பண அளவு M, பணத்தின் சுழற்சி V, வங்கி கடன் பணத்தின் அளவு M1, வங்கி கடன் பணத்தின் சுழற்சி வேகம் V1 மற்றும் மொத்த வாணிபத்தின் அளவு T ஆகிய காரணியினால இதை நிர்ணயிக்கிறாங்க. அதே தான் இங்கே இங்கிலீஷ் இதுலையும் பாருங்க. அதே தான் நான் கொடுத்துருக்கு. From the revised equation it is evident that the price level is determined by A வந்து quantity of money in circulation M, அடுத்து velocity of circulation V, அடுத்து the volume of bank credit money வந்து M1, அடுத்து the velocity of circulation of credit money வந்து V1 and the volume of trade வந்து T அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வரைபடம், 2 வரைபடம். ஒன்று வந்து பணத்தின் மதிப்பை காட்டுது, இன்னொன்று விலை மட்டம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி போட்டு என்ன பண்ணிருக்காங்க, X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் போட்டு அதில் வந்து இந்த வரைபடத்தின் மூலமாக இதை அவங்க வந்து விளக்கியிருக்காங்க. இதில் பாருங்க, ஃபிகர் A shows the effect of changes in the quantity of money on the price level. அதாவது மணியும் உங்களுக்கு வந்து இந்த வரைபடம் வந்து
என்ன காட்டுதுன்னா அளவிலான பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் உள்ள தலைகீழ் உறவினை விளக்குது. வரைபடத்துல செங்குத்து அச்சில் பண மதிப்பும் படுகடை அச்சில் பணத்தின் அளவும் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப பண அளவு ஓஎம்மா இருக்கும்பொழுது பணத்தின் மதிப்பு வந்து ஓபி. பின்னர் பண அளவு ஓஎம் 2 ரெட்டிப்பாகும் போது பணத்தின் மதிப்பும் என்ன ஆகுது, அது வந்து ஒரு பாதியாக குறைகிறது. அதுதான் நம்ம இந்த இதுல இந்த diagramல பார்க்கிறோம். Figure A shows the effect of changes in the quantity of money and the price level. When the quantity of money is OM, price level வந்து OP. When the quantity of money is doubled to OM2, the price level is also doubled to OP2. Further, when the quantity of money is increased fourfold to OM4, the price level also increases by 4 times to OP4. முதல்ல எப்படி இருக்கும்போது அடுத்து முதல்ல டபுள் ஆகுது, அப்புறம் பாருங்க 4. But this relationship is expressed by the curve OP is equal to f of m, function of m, from the origin at 45 degree. அடுத்து பாருங்க figure B ல என்ன பார்க்கிறோம். Figure B shows the inverse relation between the quantity of money and the value of money. பணத்தோட அளவுக்கும் பணத்தோட மதிப்புக்கும் தலைகீழ் உறவு இருக்குன்றாங்க. Where the value of money is taken on the vertical axis, when the quantity of money is OM, the value of money is OI divided by P. But with the doubling of the quantity of money is OM2, the value of money becomes 1/2 of what it was before OI divided by P2. But with the quantity of money increasing by 4-fold to OM4, the value of money is reduced by OI divided by P4. This inverse relationship between the quantity of money and the value of money is shown by downward sloping curve. IO divided by P is equal to F of M. அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம சொல்லிட்டோம். என்ன அது பாதியா குறையுதுன்னு சொன்னேன். அதாவது பாருங்க, தொடர்ந்து பண அளவினை MO4 4 மடங்கு ஆகும்போது பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா O1 டிவைடட் பை P4 என 4 ஒரு பகுதியாக குறையுது. அப்போ பண மதிப்பு சார்பு OP ல இருந்து is equal to F of M. இதுக்கான வளைகோடு மேலிருந்து கீழ் நோக்கி சார்ந்து பண அளவிற்கும் பண மதிப்பிற்கும் உள்ள எதிர்மறையான மற்றும் சமவிகித தொடர்பினை சுட்டி காட்டுது. இது வந்து இர்விங் ஃபிஷர் இப்படி கொடுத்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் அணுகுமுறையிலேயே இந்த ரொக்க இருப்பு அணுகுமுறையை சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, M is equal to KPY. அதே மாதிரி எம்ன்றது பணத்தின் அளவு, ஒய்ன்றது சமுதாயத்தில் மொத்த உண்மை வருமானம், பீன்றது பொது விலை மட்டம், கேன்றது மக்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி. அப்ப அதே இவன் வந்து கேம்பிரிட்ஜ் அப்ரோச் வந்து கேஷ் பேலன்சஸ் அப்ரோச். மார்ஷல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as M is equal to KPY. Mன்றது குவான்டிட்டி ஆஃப் மணி, ஒய்ன்றது அக்ரிகேட் ரியல் இன்கம் ஆஃப் த கம்யூனிட்டி, Pன்றது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி, K represents the fraction of the real income with the public desires to hold in the form of money. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க படிச்சுட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த இதுக்கு என்ன இதெல்லாம் என்னன்றது மட்டும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே இது வந்து உங்களுக்கு போதும். 5 மார்க்ஸ் கொடுத்தா அவ்வளவுதான் எழுத உங்களுக்கு டைம் இருக்கும். அவ்வளோ எழுதினாலே போதும். அடுத்தது வந்து கீன்ஸ் என்ன சொல்றாரு, கேன்றது என்னன்னா உண்மை இருப்பு அப்படின்னு அவர் குடிச்சிருக்காரு. அதாவது மக்கள் வந்து ரொக்க இருப்பு வந்து என்ன வச்சிருக்காரு, நுகர்ச்சி பொருட்கள் அளவுகள்ல கணக்கிடப்படுகிறது. கீன்ஸின் கூற்றுப்படி மக்களோட ரொக்க விருப்பத்தினை பணவியல் அமைப்புகள் மாற்ற இயலாது. ஆகவே பணத்தின் அளவை நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அல்லது நிலைப்படுத்தலாம்னு சொல்லி அவரு கொடுத்திருக்காரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா பண அளிப்பு கீன்ஸ் வந்து தன சமன்பாட்டினை விளக்கியிருக்காரு. என்னன்னா N is equal to P, இது வந்து K plus RK. அது இந்த ஃபார்முலான்றது ரொம்ப உங்களுக்கு அது நம்ம இது வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல கெய்ன்ஸோட ஈக்குவேஷன்ல N is equal to PK அப்படி நீங்க எழுதலாம். அல்லது R P is equal to N divided by K. அப்ப Nன்றது என்னன்னா டோட்டல் சப்ளை ஆஃப் மணி, P வந்து is the general price level of consumption goods, K என்னன்னா total quantity of consumption units the people decide to keep in the form of cash. எவ்வளவு ரொக்க இருப்பு கேஷ் அவங்க வச்சிருக்காங்க அது. அடுத்து Keynes indicates the K is the real balance because it is measured in terms of consumer goods. According to Keynes என்ன சொல்றாரு, people decide to hold money is unaltered by monetary authority. Unaltered by. So price level and value of money can be stabilized through regulating quantity of money by the monetary authority.
கீன்ஸோட சமன்பாடை நம்ம எப்படி எழுதலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. n is equal to p of k plus rk dash அப்படி எழுதலாம். ஆர் p is equal to n of k plus rk dash இப்படி எழுதலாம். அதாவது என்றது அதே தான், டோட்டல் மணி சப்ளை, பீன்றது பிரைஸ் லெவல் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ், கே வந்து அதே டிசைட் டு ஹோல்ட் மணி இன் ஹேண்டு, அப்புறம் ஆர் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கே வந்து கம்யூனிட்டிஸ் டோட்டல் மணி டெபாசிட் இன் பேங்க்ஸு எல்லாமே. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதோட இந்த இது முடியுது. அதாவது கடைசியில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த லாஸ்ட்டு விரிவாக்க சமன்பாட்டிலும் கீன்ஸு கே கே டேஷ் மற்றும் ஆர் ஆகியவைகள் மாறாதிருக்கும் என்கிறார். இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது பண அளவை வந்து பண அளவுனா என்ன மாற்றும் பொழுது விலை மட்டம் என்ன செய்யும், நேரடியாகவும் சமவீதத்திலையும் மாறும் என்கிறார். அதான் அது ஏதோ இந்த டாபிக் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். போத் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் ஆர் ஈவில்ஸ் ஆஃப் த எக்கானமி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தீஸ் இஸ் எசென்ஷியல். ரெண்டுமே ஈவில் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிதான், டிஃப்ளேஷன் அப்படிதான். நம்ம அது ரெண்டுமே படிக்க போறோம். பணவீக்கம் அப்படின்னா என்னன்னா, பணவீக்கம் பணமாட்டம் ரெண்டுமே பொருளாதாரத்தின் சிக்கல்கள், பெரும் சிக்கல்கள். அது பணவீக்கத்தோட பொருள் பாருங்க. பணவீக்கம்னா என்னன்னா, தொடர்ச்சியா குறிப்படையான பொது விலைமட்ட அதிகரிப்பு, விலை வந்து ஏறிக்கிட்டே போகும். சற்று நல்ல விளக்கமா சொன்னோம்னா, பணவீக்கம்னா என்னன்னா, பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தியையும் அது காட்டுகிறது. இங்கே பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் இஸ் a consistent and appreciable rise in the general price level. In other words, inflation is the rate at which the general level of prices for goods and services is rising and consequently the purchasing power of currency is falling. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து 2000ல அந்த ட்ராலி ஃபுல்லாக குட்ஸ் அந்த கொடுத்துருக்காங்க. அடுத்து 2010ல பாருங்க, அதே மணிக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ அதே மாதிரி 2018ல அதே சேம் மணி தான், ஆனால் குட்ஸ் என்ன ஆகுது, ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதான் அவர் சொல்லியிருக்கு டெஃபினேஷன்ல பாருங்க, டூ மச் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ் அப்படின்னு கவுல்பவுன்ன்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது a state of abnormal decrease in the quantity of purchasing power. ரெண்டு டெஃபினிஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஹோல்பர்ன்றவர் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து கிரிகெரின்றவர் வாங்கும் சக்திக்கான அளவில் அசாதாரண குறைவு நிலையாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தின் வகைகள், பணவீக்க வேகத்தினை அதன் அடிப்படையில் பணவீக்கத்தோட வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். பணவீக்கத்தின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். இந்த பிக்சர் நமக்கு நோ நீட் டு ட்ரா திஸ், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், பிக்சர் தேவையில்லை. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அது எவ்வளோ இருக்குது. பணவீக்கம்ன்ற வேகத்தின் அடிப்படையில் இதை என்ன சொல்கிறாங்க பாருங்க, தவழும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம். எப்படி இருந்து போகுது. ஃபர்ஸ்ட் தவழும் பணவீக்கம்னா ரொம்ப குறைவா எளிமையான வேகத்தில் இருக்குது. அதாவது என்னன்னா, நீண்டகால விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதாக உணர முடியற இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, தவழும் பணவீக்கம். இது ஓரளவு மிதமானது. அதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, க்ரீப்பிங்ல என்னது, க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னா ஸ்லோ மூவிங் அண்ட் வெரி மைல்டு. தி ரைஸ் இன் பிரைசஸ் வில் நாட் பி perceptible but spread over a long period. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் நோ வே டேஞ்சரஸ் டு த எக்கானமி. இது ரொம்ப மைல்டா இருக்குது. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடக்கும் பணவீக்கம். இது மிதமான வேகத்தில், அதாவது 3 அல்லது 9% இருந்தால் இதான் நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம்ன்றோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், வாக்கிங். when prices rise moderately and the annual inflation rate a single digit 3% to 9%. அடுத்த தேர்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஓடும் பணவீக்கம். அதாவது பணவீக்கம் வந்து 10லேருந்து 20% இருந்தால் அதை ஓடும் பணவீக்கன்றோம். அதாவது என்னன்னா வேகமான விலைவாசி அதிகரிப்பு, அப்படியே விலைவாசி எங்கேயோ போயிடும், அதான் ஓடும் பணவீக்கம். ஓட்டத்துடன் ஊமைப்படுத்த சொல்றதுனால அது ஓடும் பணவீக்கம். அடுத்து பாருங்க தாவும் பணவீக்கம். இது வந்து ஓடும் வந்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன். தேர்ட் ஒன், when price rises rapidly like the running of a horse at a rate of speed 10% to 20%. இதான் வந்து என்னது, ரன்னிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஒன், தாவும் பணவீக்கம். தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்னா சமாளிக்கவே முடியாது, 2 அல்லது 3% உள்ள பணவீக்கமாகும். இது ரொம்ப உயர் பணவீக்கம். ஒட்டுமொத்த பணவீக்கமும் ஆண்டுக்கு 20லேருந்து 100 வரை சதவீதமாக இருக்கும். கீன்ஸ் இதனை உண்மையான பணவீக்கம் அது சொல்றாரு.
கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் என்னன்னா அப்படியே எங்கேயோ போயிடுச்சு அப்படின்றோம், அந்த அளவுக்கு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்ஸ் அவுட் டு unmanageably high inflation rates that run into 2 or 3 digits by high inflation percentage பாருங்க 20 to 100% வரைக்கும் போகுது. இதுதான் the first hyper inflation of the 21st century கொடுக்கும்போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேவை இழுப்பு எதிர் செலவு உந்து பணவீக்கம். தேவை இழுப்பு பணவீக்கம் அதை நம்ம என்ன சொல்றோம்? Demand pull inflation. Demand and supply play a crucial role in deciding the inflation levels in the society. எப்போவுமே தேவையும் அளிப்பு தான் நம்ம பண வீக்கத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அளிப்பு நிலையா உள்ள நிலையில பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது விலைவாசி உயருது. அளிப்பு ஒரே மாதிரி இருக்கு, திடீர்னு அந்த பொருள் மேல மக்களுக்கு தேவை ஜாஸ்தி ஆகுது, அப்ப அது அளிப்பு அந்த அளவுக்கு இல்லைன்னும் போது விலை உயரதான் செய்யும். இதுதான் தேவை இழிப்பு பணவீக்கம். தேவை இழப்பு பணவீக்கத்துல பாருங்க, அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை அதிக அளவு பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டூ மச் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். செலவு உந்து பணவீக்கம். when the cost of raw materials and other inputs rises, inflation results increase in wages paid to laborers also leads to inflation. உற்பத்தியில மூலப்பொருட்களும் இடுபொருட்களுக்கான செலவு உயரும் பொழுது உற்பத்தி செலவு கூடுது, அப்போ பொருளோட விலை அதிகரிக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இதை வந்து செலவு உந்து பணவீக்கம் நம்ம சொல்றோம். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி விலை வேஜ் பிரைஸ் ஸ்பைரல் என்னன்னா கூலி விலை சூழல் மூலம் கூலி விலை உயருக்கும் பணவீக்கத்துக்கு இடையேயான காரண விளைவு உறவு விளக்கப்படுகிறது. அப்ப கூலி உயரும் போது என்ன நடக்கு பாருங்க, செலவிட தகுந்த வருவாயும் உயருது, அதனால பொருட்களுக்கான தேவை உயருது, பொருட்களுக்கான விலையும் உயருது, இதன் விளைவா பணவீக்கம் ஏற்படுது. விலைவாசி உயர்வின் காரணமா என்ன ஆகுது பாருங்க, தொழிலாளர்கள் கூலி உயர்வு கோருவார்கள், அப்ப உற்பத்தி செலவு மீண்டும் உயரும், அப்ப பொருட்களோட விலையை மீண்டும் மேல் நோக்கி உயர்த்த தூண்டும் ஒரு சூழலை ஏற்படுத்துது இது. அப்புறம் அடுத்தது இதர காரணிகள் பார்க்கும்போது காகித பணவீக்கம், கடன் பணவீக்கம், வரவு செலவு பற்றாக்குறை பணவீக்கம் இதெல்லாம் வருது. இப்ப அளவுக்கு அதிகமான காகித பணம், அப்ப இங்க அடுத்ததுல நம்ம சொல்லும் போது other types of inflation, currency inflation, excess supply of money in circulation, அதிகமா excess supply of money இருக்கு, this causes rise in price level. அடுத்து credit inflation, when banks are liberal in lending credit, the money supply increases and thereby rising prices. Third one, deficit induced inflation. The deficit budget is generally financed through printing of currency by the central bank, as a result price rise. அடுத்து profit induced inflation, when the firms aim at higher profit, they fix the price with higher margin, so prices go up. அடுத்து scarcity induced inflation. Scarcity of goods happens either due to fall in production, example farm goods, due to hoarding and black marketing. This also pushes up the price. Tax induced inflation. Increase in indirect taxes like excise duty, custom duty, sales tax may lead to rise in price. This is also called tax inflation, taxflation. அடுத்தது இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காகித பண வீக்கம், அளவுக்கு அதிகமாக காகித பணத்தை வச்சிருக்கோம். அடுத்து கடன் பண வீக்கம், கிரெடிட் இன்ஃப்ளேஷன். திரும்ப தமிழ்ல சொல்றேன், வணிக வங்கிகள் தாராளமா கடன் அளிக்கும் போது விலைவாசி உயர்வினை கடன் பண வீக்கம் ஆகும், வர்றதுதான். அடுத்து பாருங்க வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பண வீக்கம். வரவு செலவு திட்டத்துல ஏற்படும் பற்றாக்குறையை தான் பட்ஜெட் டெபிசிட் சரி செய்யும். அது வந்து அந்த நேரத்தில் பட்ஜெட் டெபிசிட்ன்றோம். அது சரி செய்யும் நிதியாக்க முறைகளில் ஒன்றாக மைய வங்கி அதிக காகித பணத்தினை என்ன கூடுதல் காகித பணத்தினை அச்சிட்டு பயன்பாட்டுக்கு விடப்படும். இந்த கூடுதல் பணத்தினால விலைவாசி உயர்வு, இதுதான் வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம்ன்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்டியூஸ்ட்னு சொன்னேன், லாபம். அதிக லாபத்தினை பெறும் நோக்கத்துல பொருட்களோட விலையில உயர் லாப விகிதத்தை சேர்க்கறதுனால பொருட்கள் விலை ரொம்ப அதிகரிக்குது, இதான் வந்து லாப தூண்டல். அடுத்து பொருள் பற்றாக்குறை, அதாவது ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் சொன்னேன்ல, இது விவசாயம் மற்றும் துறைகள்ல என்ன ஆகுதுன்னா இயற்கை வந்து இடர்பாடுகள் எல்லாமே வருது, இதர காரணங்களால ஏற்படும் உற்பத்தி பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி இந்த பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால பதுக்கல் நடவடிக்கையினாலையும் கருப்பு பண சந்தைனா என்னன்னா பாருங்க, பொருள் பற்றாக்குறை, பொருட்களை பதுக்கி வச்சிருவாங்க, அதிக விலைக்கு விற்பாங்க பிளாக் மார்க்கெட்டிங்ல, இந்த மாதிரி வர்றதுனால விலைவாசி உயர்வினை பொருள் பற்றாக்குறை தூண்டல்ன்றோம். இதெல்லாம் ரொம்ப மிகவும் மோசமானது. அடுத்து வரி தூண்டல் பணவீக்கம். வரி தூண்டல் பணவீக்கம் மறைமுக வரிகளான கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி, இப்படி அதிகமா வரி உயர்வு காரணமாக விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து சென்றுட்டே இருக்கும். இதான் வரி தூண்டல் பணவீக்கம். உதாரணத்துக்கு பாருங்க, பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்கள் மீதான வரி.
இப்போ நம்மளால இதெல்லாம் என்னன்னே எப்போ பெட்ரோல் விலை உயரும், எப்போ டீசல் விலை ஏறும் என்னன்னே நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டு போகுது, அளவுக்கு மேலே ஏறிக்கிட்டே போகுது. இந்த வகையான பணவீக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வரி வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் பணவீக்கத்தோட வகைகள் பார்த்துட்டோம். அடுத்து விளைவுகள். பணவீக்கத்துல காசஸ் ஆஃப் பணவீக்கம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, the main causes of inflation, அதாவது பணவீக்கத்துக்கான காரணங்கள். முதலாவது காரணம் என்னன்னா, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. அதிகமா என்ன ஆகுது, பண அளிப்பு அதிகமாயிருச்சு. அதான் முக்கியமான ஒரு இது. காகித பண உயர்வு அதிகரிச்சதுனால பணவீக்கம் ஏற்படுது. இதுதான் பெயரளவு பணவீக்கம். அப்படி பண அளிப்பு. பணவீக்கத்திற்கான காரணத்துல முதல்ல என்னன்னா, பண அளிப்பு உயர்வு. இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. மணி சப்ளைனா என்னன்னா பண அளிப்பு உயருது. இந்த பண அளிப்பு உயர்வுனால இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் பை an increase in the supply of money which leads to increase in aggregate demand. The higher the growth rate of nominal money supply, the higher is the rate of inflation. அப்போ இதுல என்ன, இது முதலாவது பண அளிப்பு உயர்வு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். செலவிட தகுந்த வருவாய் உயர்வு. மக்களோட செலவிட தகுந்த வருவாய் அதிகரிக்கும் போது பொருட்கள் பணிகளுக்கான தேவை தூண்டுது. செலவிட தகுந்த வருவாய்னா, வருவாய் உயர்வுனா தேசிய வருவாய் அதிகரிப்பினாலோ வரி வீத குறைப்பினாலோ ஏற்படும். இதன் காரணமாக பணவீக்கம் ஏற்பதற்கு வாய்ப்பு வருது. அடுத்து இதுல பார்க்கும்போது, இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன பண்றாங்க, டிஸ்போசபிள் இன்கம்னா மே இன்க்ரீஸ் with the rise in national income or reduction in taxes or reducing the savings of the people. அதான் தேர்ட் பாத்தீங்கன்னா, உயர்ந்து வரும் பொது செலவுகள். increase in public expenditure. Government activities have been expanding due to developmental activities and social welfare programs. This is also cause of price rise. அதாவது வளர்ச்சின்ற பேர்ல சமுதாய நல திட்டங்களை கொண்டு வரும்போது அரசின் செயல்பாடுகள் விரிவடைந்து வருவதனால என்ன ஆகுதுன்னா பாருங்க, பொது செலவோட அளவு கூடி இந்த மாதிரி பணவீக்கம் இது ஏற்படுகிறது. பணவீக்கத்தோட காரணம். அடுத்தது நுகர்வோர் செலவு அதிகரித்தல். போது என்னன்னா, இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். The demand for goods and services increases when they are given credit to buy goods and higher purchase and installment basis. இதனால கூட பணவீக்கம் ஏற்படுது பாருங்க. தவணை முறை கொள்முதல், கிரெடிட் பர்ச்சேஸ்னா அதானே கிரெடிட். தவணை முறை, இன்ஸ்டால்மெண்ட், கடன் கொள்முதல், தவணை கொள்முதல், கடன் கொள்முதல் முறைகள் அமல்படுத்தப்படுறதுனால நுகர்ச்சி பொருட்கள் பணிகளுக்கான தேவை அதிகரிச்சு அதன் காரணமா விலைவாசி அதிகமாகி பணவீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசினா, policy of credit expansion also leads to increase in the money supply which raises the demand for goods and services in the economy. மலிவு பணக்கொள்கைனா, மைய வங்கியின் மலிவு பணக்கொள்கை பொருளாதாரத்தில் கடன் அளவை அதிகப்படுத்தும். இந்த கடன் அதிகரிப்பினால பொருட்கள் பணிகளுக்கான தேவையை உயர்த்துவதால் ஏற்படும் விலைவாசி உயர்வு பணவீக்கத்தை ஏற்படுத்துது. இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பற்றாக்குறை நிதியாக்கம். தலைப்புகள் நல்லா படிச்சுக்கோங்க. டெபிசிட் பினான்சிங், பற்றாக்குறை நிதியாக்கம். தொடர்ந்து பொது செலவுகள் கூடி வருவதால் அரசின் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. தொடர்ந்து பொது செலவுனா, in order to meet its mounting expenses, the government resorts to deficit financing by borrowing from the public and even by printing more notes. This raises aggregate demand in relation to aggregate supply, thereby leading to inflationary rise in prices. தொடர்ந்து பொது செலவு கூடி வரதுனால அதை ஈடு செய்யறதுக்காக என்ன பண்றாங்க பாருங்க, கடன் வாங்குதல், புதிய காகித பணம் அச்சடித்தல், இப்படி பற்றாக்குறை நிதியாக்க முறையில அரசே ஈடுபடுது. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, இதனால விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுது. அடுத்தது 7th பாயிண்ட், கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் நடவடிக்கைகள் கருப்பு பணம். கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள்னா, black assets, activities and money, the existence of black money and black assets due to corruption, tax evasion, etc. increase the aggregate demand. So people spend such money lavishly. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, லஞ்சம், வரி ஏய்ப்பு, கருப்பு பணம், இதெல்லாம் கணக்குல காட்டப்படாத சொத்துக்கள் உருவாகுது. இதுல ஈடுபடுறவங்க என்ன செய்வாங்க, பகட்டா செலவு செய்வாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அவங்க கரெக்டா செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வருதுன்னா பணம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, தொகு தேவை, முன்னாடி நம்ம படிச்சோம், தொகு தேவைன்னா ஒட்டுமொத்த தேவை அதிகரிக்குது. அதே சமயம் கருப்பு சந்தையும் இந்த பதுக்களும் என்ன பண்ணுதுன்னா தொகு அளிப்பினை குறைக்குது. இதன் காரணமாக விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்து பாருங்க, ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெட்.
பொது கடனை மீள செலுத்துதல். உள்நாட்டில் பொதுமக்களிலிருந்து பெறப்பட்ட பொது கடனை அரசு திரும்ப செலுத்தும் போது பண அளிப்பு அதிகரிக்கப்படுது. இதுதான் தொகு தேவையினை அதிகரித்து பணவீக்கத்தை ஏற்படுத்துது. Whenever the government repays its past internal debt to the public, it leads to increase in the money supply with the public. This tends to raise the aggregate demand for goods and services. அடுத்தது லாஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ்னா இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி உயர்வு. எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் என்கரேஜ்டு, டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் குட்ஸ் டிக்ளைன், ஸோ பிரைசஸ் ரைஸ். ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தும் பொழுது உள்நாட்டில் பொருள் அளிப்பு குறைந்து விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக பணவீக்கம் உண்டாகிறது. அவ்வளவுதான். இதோட இந்த பணவீக்கத்திற்கான காரணங்களோட தான் பார்க்குறோம். அடுத்து பணவீக்கத்தின் விளைவுகள். Effects of inflation. Effects of inflation can be classified into two heads: effects on production, effects on distribution. அப்பனா பணவீக்கத்தோட விளைவுகள் பார்க்கும்போது உற்பத்தியின் மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு. உற்பத்தியின் மீதான விளைவுகள் பார்த்தீங்கன்னா மிதமான பணவீக்கம், அதாவது effects on production வந்து when the inflation is very moderate, ரொம்ப மாடரேட்டா இருக்கு, அப்போ it acts as an incentive to traders and producers. This is particularly prior to full employment when resources are not fully utilized. The profit due to rising prices encourages and induces business class to increase their investments in production, leading to generation of employment and income. Effects on production ல உற்பத்தியின் மீதான விளைவுகள் நம்ம பார்க்கும்போது என்னன்னா இது வந்து என்னது பணவீக்கம். இந்த மாதிரியான பணவீக்கம் மிதமான பணவீக்கம்ன்றது உற்பத்தியாளர்கள் வணிகர்களுக்கு ஒரு ஊக்க காரணியா செயல்படுது. மிதமான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வாணிபத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்குது. அப்ப தொடர்ந்து வேலை வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும். இதனால மேற் சொன்ன கூட்டுகளை என்ன ஆகுது பாருங்க, உற்பத்தி காரணிகள் முழு வேலை வாய்ப்பை எய்தாத நிலை மட்டுமே சரி செய்யும். அப்ப அதை பார்க்கும்போது அதே சமயம் உயர் பணவீக்கம்ன்றது பணத்தின் மதிப்பை குறைக்கிறது மூலம் மக்களோட சேமிப்பையும் குறைச்சிருது. பணவீக்கம் காரணமாக நாட்டில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி சென்றும். ஏன்னா இங்கேயே பணத்தோட மதிப்பு ரொம்ப குறைந்த அளவு இருக்கனால வெளிநாட்டு மூலதனங்கள் உள்ள வராது. அதான். அடுத்து பாருங்க, மேற்கண்ட நடவடிக்கையின் காரணமாக மூலதன திரட்சி குறையும். எல்லாமே பின்னடைவை சந்திக்குது. அந்த பின்னடைவை ஏற்படுத்தி நாட்டில் உற்பத்தியின் போது பாதகமான விளைவுகளை அது ஏற்படுத்துது. அப்ப தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களின் இடர் ஏற்றல் பணியினை ஊக்கமிழக்க செய்வதாக அமையுது. அடுத்து பாருங்க, இந்த பணவீக்கத்தோட விளைவுகள்ல இது எல்லாமே நம்ம உற்பத்தியின் மீதான விளைவுகளை பார்த்துட்டு இருக்கோம். பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமா அமையுது. ஏன்னா மெதுவா அவங்க என்ன செய்யறாங்க, பொருட்களை பதுக்கிடுறாங்க, இன்னும் விலை ஏறட்டும். அப்ப அந்த நுகர்வோரோட பொருட்கள் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்கிறது மூலமாக இது வந்து என்ன உயர் பணவீக்கத்துக்கு வழிவகுக்குது. அடுத்தது பணவீக்கமானது பொருள் உற்பத்தியை அதிகரிப்பதை விட ஊக வணிக செயல்பாடுகள். அப்பனா ஊக வணிகம்னா எதிர்காலத்துல ஊக வணிகம், லாப நோக்கத்தின் பங்குகள் பொருட்கள் விலை குறையும் காத்திருந்து அது குறையும் போது வாங்கி விலை அதிகரிக்கும் போது அது விற்பனை செய்யறாங்க. அப்ப அதனால நிகர உற்பத்தியோ நிகர வேலை வாய்ப்போ அதிகரிப்பது இல்லை. இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன்ல எத்தனை பாயிண்ட்ஸ் வருது. However, hyperinflation results in serious depreciation of the value of money and discourages savings. இப்போ சொன்னது தமிழ்ல சொன்னது திருப்பி இங்கிலீஷ்ல அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், in the value of money undergoes considerable depreciation. This may even drain out of the foreign capital already invested in the country. அடுத்தது, the reduced capital accumulation and investment will suffer a serious setback which may have an adverse effect on the volume of production in the country. This may discourage entrepreneurs and businessmen from taking business risks. Inflation also leads to hoarding of essential goods both by traders as well as the consumers, and thus leading to still higher inflation rate. Hoardingna நம்ம கலப்படம் அந்த மாதிரி. அடுத்தது இல்ல பதுக்கிறது. அடுத்தது, inflation encourages investment in speculative activities rather than productive purposes. அடுத்த ரெண்டாவது விளைவுல பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு நேரம் உற்பத்தியின் மீதான விளைவு பார்த்தாச்சு. இப்ப பகிர்வின் மீதான விளைவுனா மக்களை சென்றடைவது. தேசிய வருவாய் பகிர்வில் உள்ள பல்வேறு தரப்பினரையும் பணவீக்கம் பாதிக்குது. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கடன் பெற்றோர் கடன் வழங்கியோர். இதுல என்ன பாக்குறோம்,
டெக்டார்ஸும் அண்ட் கிரெடிட்டார்ஸும். Debtors and creditors during inflation, debtors are the gainers. சரி, இப்போ இதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ல எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். மீதி நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்ப்போம். டைம் அதனால மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு அவர்கிட்ட கேட்குறாரு XII எனக்கு